ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரொம்ப சுவையான ஒரு புரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த புரோட்டா சால்னா இல்லாமலே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு லைட்டாக பிசைஞ்சிட்டு நெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நெய் ஊற்றினா நல்ல வாசனையாக சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நெய் ஊற்றிருக்கேன். உங்கள் வசதி எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்தபடி மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவை எவ்வளோ அழுத்தி பிசையணுமோ அவ்வளோ அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் புரோட்டா சாஃப்டாக வரும். இதை நான் ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சிருந்தேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு கல்லில் போட்டு நல்லா உருட்டி துண்டு துண்டாக கட் பண்ணி உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கிடுதேன். 300 கிராம்னா ஓரளவு பெரிய உருண்டையாக 6 உருண்டைகள் தாராளமாக வரும். இந்த புரோட்டா செய்கிறதுக்கு உருண்டைகளை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்த உருண்டைகளை ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் ஊற வச்சு நான் எடுத்துருக்கேன். இப்போ அதை ஓரளவு தேய்ச்சி அது மேலே எண்ணெய் தடவி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் கைட்டு நல்லா அமுத்தி எண்ணெய் தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி எண்ணெய் தேய்ச்சி வச்சிங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றும் ஒட்டாது. ஏன்னா ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போவுமே அதை வீச போகிறதில்ல. இப்போ நான் ஊற தான் வைக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங்காக ஒரு 1/4 கிலோ போன சிக்கன் எடுத்து அதை கொத்துன்னு கொத்தி பொடி மாசுக்கு எப்படி கொத்தணுமோ அது போல் பொடிசாக கொத்தி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதில் போட்டு வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி மஞ்சள் பொடி, கரம் மசாலா, பெப்பர், கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு அதை நல்லா அடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நான் சிக்கன்லேயே போதுமான உப்பு போட்டுட்டேன், அதனால் உப்பு போடலை. இன்னொன்று, முட்டையில் மசாலா ஆப்ஷனல் தான், மசாலா போடாமல் நல்லா தான் இருக்கும். வாங்க புரோட்டா செஞ்சிடலாம். இப்போ மாவில் எண்ணெய் தேய்ச்சி எவ்வளோ பெருசாக நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ பெருசாக வீசிக்கலாம். வீசிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சுக்கிடுதேன். வச்சுட்டு இப்போ 4 முனைகளையும் மடிச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை பிஞ்சிராமல் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பிஞ்சிராமல் எடுத்து போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி எல்லா மாவையும் நல்லா வீசி ஸ்டஃபிங் வச்சு நான் பொரிச்சு எடுத்துக்கிடுவேன். நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு கூட நல்லா அகலமாக தேய்ச்சி ஸ்டஃபிங் வச்சு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். என்ன ஒன்று, பொரிச்சு எடுக்கும்போது கவனமாக பொரிச்சு எடுங்க, எண்ணெயில் கையை முக்கிறாதீங்க. இதுக்கு பேர் முகலாய் புரோட்டா. நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய புரோட்டா. இது சால்னாவோடும் சாப்பிட்லாம், சால்னா இல்லாமலும் இது நல்லதாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்ன ஒன்று, நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்னா சில ரிஸ்க்குகள் எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஆனால் சாப்பிடும்போது அந்த ரிஸ்கெல்லாம் நம்ம மறந்துடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.